அவ்வளோ அழகாக லெங்க்தியாக நீட்டி முளைக்க அழகாக எழுதியிருக்கும் போது இவங்க எப்படி அந்த கீ தப்பாக கொடுக்கலாம்? இது தெரியாமல் கொடுத்துட்டாங்கன்னா கூட ஒத்துக்க முடியாது. ஏன்னா யூபிஎஸ்சிங்கிறதே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. யூபிஎஸ்சி உருவாகிறதே அந்த கான்ஸ்டிடியூஷன் தான். அந்த கான்ஸ்டிடியூஷன்ல எனக்கு யூபிஎஸ்சியே கிடையாது. யூபிஎஸ்சி உருவாக்குனது எது? அந்த கான்ஸ்டிடியூஷன். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து தான் அந்த யூபிஎஸ்சி உருவாகுது. அந்த யூபிஎஸ்சி அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஒரு அடிப்படையான விஷயம். சார் எனக்கு தெரிஞ்சு 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் குடிமையியல் சிவிக்ஸ்லேயே இது இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட், படித்து பார்க்கணும், இருக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா அதிலே மணி பில் இதெல்லாம் பேசுகிறாங்க, நம்ம ஸ்கூல்லே படிக்கிறோம். மணி பில்னா என்ன, பட்ஜெட் தாக்கல்னா என்ன, யார் பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்கன்னு நம்ம 9வது 10வதுல குடிமையில் நான் படிச்சிருக்கேன், சிவிக்ஸில் படிச்சிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக இவ்வளோ அடிப்படையான ஒரு கொஸ்டினுக்கு அவங்க தப்பான கீ கொடுத்தது, இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போனால் அன்கான்ஸ்டிடியூஷனல் தான் சொல்லணும்.